டிசம்பர் 13 அன்று சர்வதேச தோல்விகள் தினமா அனுசரிக்கப்படுது உலகம் முழுவதும். இந்த நேரத்துல நம்ம தமிழக அரசின் தோல்வி அடைந்த இந்த அரசு குறித்து பேச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. இல்ல, திமுக அரசு பல துறைகளில் தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். முதலாவதாக பெண்கள் பாதுகாப்பு. இங்க வேலை செய்யற நிறைய வெளிமாநில பெண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சென்னை ரொம்ப சேஃப்டியான சிட்டி நான் பார்த்தது இல்லையே. இல்லை, அதிமுக ஆட்சி காலத்தில் நடக்கும்போது அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள். சிபிஐ விசாரணை கோரப்பட்டது. அதையுமே அப்பொழுது முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி செய்தார். ஆனால் இங்கே வழக்கத்திற்கு மாறாக நடந்தது. கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது கிட்டத்தட்ட இந்திய அரசின் சார்பாக ஒரு சிறந்த கல்லூரிகளோட பட்டியலை வெளியிட்டாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 37 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் செலக்ட் ஆகிடுச்சு. இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, கல்வி முறை, அதே போல் தேர்வு முறை. ஸோ இதெல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக அந்த கொஞ்சம் 1 இல்லை 2 ஆண்டுகளில் கூட அது இருந்தது. சுகாதாரத்துறையின் தோல்வி இந்தியா முழுவதும் நம்மளுடைய தமிழகத்தை பார்த்து சிரிக்கும் அளவிற்கு, தமிழகத்தின் ஒரு இழி நிலையை உருவாக்கும் அளவிற்கு சுகாதாரத்துறையின் தோல்வி மாறி இருக்கிறது. அந்த கோல்ட்ரிஃப் மருந்து, இதனால 20 குழந்தைகள் உயிரிழந்த அந்த ஒரு சம்பவம் காட்டுது. இந்த சம்பவம் குறித்த உங்களுடைய இல்லை, இங்கே மாசுனா தமிழில் எப்படி என்னன்னு சொல்லுவாங்கன்னா, சுகாதாரமற்ற இல்லை அழுக்கான அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பேர் கொண்ட ஒரு துறை அமைச்சராக ஆக்கியதால் அந்த துறையும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாசுபட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ உலகிலேயே ஸ்காட்லாந்திற்கு அடுத்தபடியா ஒரு நம்பர் 1 காவல்துறை அப்படின்னா அது தமிழக காவல்துறை அப்படின்னு சொல்லப்படுது. யார் சொன்னா? இப்போ ஆக்சுவலாக நாமளே சொல்லிக்கிறோம். இப்போ இவங்களுக்கு மட்டும் அதிகபட்ச அதிகாரத்தை வழங்குறாங்க. சட்டம் ஒழுங்கு அவங்க கண்ட்ரோல்ல இருக்கணும்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அது மீறப்படுதுன்னு தெரியும் போதாவது அதற்கான ஆக்ஷனை முதல்வர் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் தான் இப்போ இருக்கிற முதல்வர் பொம்மை முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருல்ல. இப்போ நான் கேள்வி திமுக பார்த்து கேட்கறேன்னா, இன்னும் என்னோட அக்ரேஷன் அதிகமாகும். அதுக்கு தான் வழிவகும். நாங்க பயந்து பேசாம இருக்க மாட்டோம். தொடர்ந்து அந்த வீரியம் அதிகமாகுமே தவிர அது குறையாது. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் திரு லியோ ஸ்டாலின் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். டிசம்பர் 13 அன்று சர்வதேச தோல்விகள் தினமா அனுசரிக்கப்படுது உலகம் முழுவதும். இந்த நேரத்துல நம்ம தமிழக அரசின் தோல்வி அடைந்த இந்த அரசு குறித்து பேச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. உங்களுடைய பார்வையில ஒரு ஊடகவியலாளரா திமுக அரசின் தோல்விகளா எதையெல்லாம் பாக்குறீங்க? இல்ல, திமுக அரசு பல துறைகளில் தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். முதலாவதாக பெண்கள் பாதுகாப்பில் இங்கே வேலை செய்கிற நிறைய வெளிமாநில பெண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சென்னை ரொம்ப சேஃப்டியான சிட்டி நான் பார்த்தது இல்லையே. இந்தியாவில் டெல்லி இல்லை, ஹைதராபாத் இல்லை, பெங்களூர் கூட இல்லை. கேரளா பெண்களும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சென்னை ரொம்ப சேஃபான சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி இந்த மண்ணுக்கான ஒரு மகத்துவம் அது நம்ம பெண்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுப்போம், எப்படி நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்குது. பெண்களுக்கு எதிராக வன்முறை குடும்ப வன்முறையாகட்டும், அதே போல் பாலியல் ரீதியாக பல விஷயங்களில் பெண்களுக்கு எதிராக நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களில் இந்த மாதிரி நிறைய இடங்களில் இந்த திமுக அரசு வந்த பிறகு தோல்வி அடைஞ்சிருக்கு. குறிப்பாக சொல்லலாம், அண்ணாமலை யூனிவர்சிட்டி நமக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். அதே போல் திமுகவை சார்ந்த நிர்வாகிகள் அரக்கோணத்தில் தெய்வ செயல் நினைக்கிறேன் அவர் பேர், அவர் என்ன பண்ணார் பெண்களை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அதே போல் இவர்கள் நாங்கள் பெண்களுக்கு 33% கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க. திமுக மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேர் பெண்கள்? அமைச்சரவையில் எத்தனை பேர் பெண்கள்? திமுக நிர்வாகிகள் எத்தனை பேர் பெண்கள்? இப்போ திமுகவில் இருக்க ஒரு தெரிந்த முகங்கள்னு வச்சுக்கலாம். அமைச்சர் கீதா ஜீவன் இருப்பாங்க, கனிமொழி அவர்கள் இருப்பாங்க, எம்பி. மற்ற தெரிந்த பெண் முகங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாருமே இல்லை. திமுக பெண் விடுதலையை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் பெண்களுக்கான அதிகாரம் அங்கே கொடுக்கறதில்ல, பெண்களுக்கு பதவி கொடுக்கறதில்ல. ஸோ இந்த மாதிரி பெண்களை சுற்றி பல்வேறு விஷயங்கள்லையும் திமுக தோல்வி அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் குறித்து திமுக மேலே நம்ம ஒரு விமர்சனம் வைக்கும் பொழுது அவங்க உடனே சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சி விவகாரம் நடக்கலையா, இங்கே நடக்கிறத மட்டும் ஏன் பெரிதுபடுத்தி பேசுறீங்க அப்படின்னு ஒரு கதை கட்டுறாங்களே. இல்லை, அதிமுக
ஆட்சி காலத்தில் நடக்கும்போது அவர்கள் வந்து அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள். சிபிஐ விசாரணை வந்து கோரப்பட்டது. அதையுமே வந்து அப்பொழுது முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி செய்தார். ஆனால் இங்கே வந்து வழக்கத்திற்கு மாறாக நடந்தது. இப்போது எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட 100 பெண்கள்னு சொல்கிறாங்க அந்த பொள்ளாச்சி விவகாரத்தில். ஒரே ஒரு பெண்ணோட அடையாளம் கூட தெரியாது யாருக்கும். யார் அந்த பெண்கள்னே தெரியாது நம்மளுக்கு. ஆனால் அண்ணன் யூனிவர்சிட்டி மேட்டர்னா அப்படியா? அந்த பொண்ணோட எஃப்ஐஆரை வந்து வெளியிட்டாங்க. அது கிளிச்சின்னு சொல்லிட்டு 1000 காரணங்கள் இவங்க சொல்லலாம். வெளியிட்டது இவங்க தானே. அதே போல் அந்த அண்ணா நகரில் ஒரு சிறுமிக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டது. அந்த பெண்ணோட விவரங்களும் வந்து வெளியில் வந்தது. இப்போ அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இப்படி தான் கம்பேர் பண்ண முடியும். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு திமுக விழா எடுத்திருக்க இந்த சமயத்துல இந்த கல்வித்துறையில என்ன மாதிரியான தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்கிறதா பாக்குறீங்க? கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட இந்திய அரசின் சார்பாக ஒரு சிறந்த கல்லூரிகளோட பட்டியலை வெளியிட்டாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 37 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, கல்வி முறை, அதே போல் தேர்வு முறை. ஸோ இதெல்லாம் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக வந்த அந்த கொஞ்சம் 1 இல்லை 2 ஆண்டுகளில் கூட அது இருந்தது. அதே போல் பள்ளிகள் கிட்டத்தட்ட ஒரு 232 பள்ளிகள் வந்து தமிழ்நாட்டில் மூடப்பட்டிருக்கு. அதிகபட்சமாக நீலகிரியில் வந்து ஒரு 32 பள்ளிக்கூடங்கள் கிட்ட மூடியிருக்காங்க தமிழக அரசு. இதில் என்ன காட்டுதுன்னா, இவர்கள் வந்து கல்வி சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அவங்க பிறப்பு விகிதம் குறைஞ்சதை ஒரு காரணமாக காட்டுறாங்களே. இல்லை, பிறப்பு விகிதம் ஒரு பக்கம் குறையுதுன்னு வச்சிங்களேன். சரி, தனியார் பள்ளிக்கூடங்கள்லையும் மாணவர்கள் தேடி போய் சேர்றாங்க. ஓகேங்களா? சரி, நீங்கள் தனியார் பள்ளிகள் படிக்கும் மாணவர்களை நீங்கள் அரசு பள்ளியை நோக்கி நகர என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு வந்தீங்க? இந்த மாதிரி கேள்வி எழுப்பலாம்ல. இயல்பா உன்னை அரசு பள்ளியை மூடுறதால அங்கே வந்து அது வந்து ஒரு பெற்றோர்கள் வந்து ஒரு பெரிய கௌரவமாக நினைக்கிறாங்க தனியார் பள்ளியில் சேர்க்கறது. ஓகேங்களா? பெற்றோர்களுக்கு அப்படி நினச்சாலும் தனியார் பள்ளிகளுக்கு இணையானது எங்கள் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சேர்க்கை விகிதம் அதிகரிக்க என்ன பண்ணீங்க? உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன் அதிகமாக்கலை? கற்பித்தல் முறை ஏன் வந்து சிறப்பாக இல்லை? அதே போல் நீங்கள் எடுக்கும் ஆசிரியர்கள் இருக்காங்களே, அந்த பயிற்றுவிக்கும் முறையை ஏன் வந்து மாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் நாமளும் கேட்கலாம். ஸோ இதுலேயும் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. நிறைய பள்ளிகளுக்கு வந்து சரியான கழிப்பறை இல்லை. அதே போல் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்குது. ஆசிரியர்களுக்கு வந்து சரியான அந்த எப்படி சொல்கிறது, இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் அவங்களுக்கு சரியாக சம்பளம் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து இந்த அரசு மேலே இருக்குது. ஆசிரியர்கள் கூட போராட்டம் நடத்துகிறாங்க, தெரியல நம்மளுக்கு, சென்னையில் வந்து. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த அரசு மேலே பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ஸோ கல்வியிலையும் வந்து இந்த ஆட்சி வந்து பல வகையில் வந்து பின்தங்கி தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். மற்ற துறைகளில் இருக்கக்கூடிய தோல்விகள்லாம் கூட பெரிய அளவில் வெளியே தெரியாமல் இருந்தாலும் சுகாதாரத்துறையின் தோல்வி வந்து இந்தியா முழுவதும் நம்மளுடைய தமிழகத்தை பார்த்து சிரிக்கும் அளவிற்கு, தமிழகத்தின் ஒரு இழி நிலையை உருவாக்கும் அளவிற்கு சுகாதாரத்துறையின் தோல்வி மாறி இருக்கிறது. அந்த கோல்ட்ரிஃப் மருந்து, இதனால 20 குழந்தைகள் உயிரிழந்த அந்த ஒரு சம்பவம் காட்டுது. இந்த சம்பவம் குறித்த உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, இங்கே மாசுனா வந்து தமிழில் வந்து எப்படி என்னன்னு சொல்லுவாங்கன்னா, சுகாதாரமற்ற அல்ல அழுக்கான அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பேர் கொண்ட ஒரு துறையை அமைச்சராக ஆக்கியதால் அந்த துறையும் அந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மாசுபட்டுருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எப்பொழுதுமே வந்து அந்த துறையில் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட புரிதலில் ஒரு சுகாதாரம், ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் இருந்தால் அந்த துறைக்கு என்ன வேணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ அமைச்சர் MS விஜயபாஸ்கர் நினைக்கிறேன், டாக்டர் விஜயபாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவர் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தார். கொரோனாவை வந்து சிறப்பாக கையாண்டார்கள். அதே போல் கிட்டத்தட்ட ஒரு 11 மெடிக்கல் காலேஜ் வந்து அவங்க ஆட்சி காலத்தில் வந்தது. ஓகேங்களா? அதிமுக ஆட்சி காலம் 2021 வரைக்கும் அதுக்கு முன்னாடி வந்து பல குற்றச்சாட்டுகள் நிறைய பேர் வச்சாங்க. ஆனால் அவர்கள் வந்து ஒரு சிறப்பான ஆட்சி தான் வந்து கொடுத்தாங்க. அதிமுகவில் ஏற்பட்ட உள்கட்சி குழப்பம் வந்து ஒரு பக்கம், அது ஒரு வாரமாக வச்சுங்க. இந்த ஆட்சி எப்படி இருந்தது அதிமுக ஆட்சின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அது ரொம்ப வந்து சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன், இந்த திமுக ஆட்சியோட கம்பேர் பண்ணும்போது. அப்போ வந்து இந்த மாதிரி வந்து மருத்துவர்கள் பற்றாக்குறை இல்லை, இருந்தாலும் வந்து சமாளிச்சுடுவாங்க. அதே போல் பேருக்குன்னு வந்து ஒரு மருத்துவமனையை திறந்து வச்சுட்டு அதில் வந்து பல துறைகள் வேலையை செய்யாது, டாக்டர் இருக்க மாட்டாங்க, பேஷண்ட் வந்து வெயிட் பண்ணுவாங்க. அதே போல் நிறைய மருத்துவமனைகளில் கருவிகள் இருக்காது, மகப்பேறு மருத்துவர்கள் இருக்க மாட்டாங்க. இதே ஜூனியர் விகடனில் கூட வந்து போட்டிருந்தாங்க, ஒரு கவர் ஸ்டோரியே போட்டிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆக்சுவலி தமிழ்நாட்டை வந்து இந்தியாவிலே வந்து ஒரு ஹப்புன்னு சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டல் ஹப்புன்னு சொல்லுவாங்க, மெடிக்கல் ஹப். ஆமாம்.
ஏன்னா வெளிநாடுகள்லேருந்து இங்கே வருவாங்க. சுற்றுப்புற நாடுகள் பங்களாதேஷ் ஆகட்டும், இலங்கை ஆகட்டும், பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்தியாவுக்கு அருகில் உள்ள நாடுகள்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. இதற்கான காரணம் இங்கே இருக்கிற தரம். வெளி மாநிலத்திலேருந்து இங்கே ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, கவர்மெண்ட் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல், அங்கே வருவாங்க. நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃப்ரீ. எனக்கு தெரிஞ்சு வெளி மாநிலத்தவருக்கு வந்து கொஞ்சம் ஃபீஸ் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ட்ரீட்மெண்ட்டும் நல்லாதுன்னு சொல்லிட்டு வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இப்படி இருக்கும்பொழுது ஸோ அதுலேயுமே வந்து நிறைய குறைபாடுகள் இருக்குது. இந்த ஆட்சி வந்த பிறகு அது மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ உலகிலேயே வந்து ஸ்காட்லாந்திற்கு அடுத்தபடியாக ஒரு நம்பர் 1 காவல்துறை அப்படின்னா வந்து அது தமிழக காவல்துறை அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னு யார் சொன்னா? அப்படின்னு ஆக்சுவலாக நாமளே சொல்லிக்கிறோம். செல்வி ஜெயலலிதா அந்த உண்மை, அந்த கூற்று இப்போ வரைக்கும் உண்மையா இருக்குதா? இல்லை, அதெல்லாம் எப்போயோ மாறிடுச்சு. ஆக்சுவலாக வந்து போலீஸார் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஹேண்டில் பண்ணுற விதமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து போலீஸாரை வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் யாருமே அப்படி இல்லை. முழுக்க எப்படி சொல்கிறது, அவங்க வந்து அவர்களுக்கு அவரோட விருப்பத்திற்கு ஏற்ப செயல்படுகிறார்கள். இல்லை லோக்கலில் திமுக அமைச்சர்கள் இருப்பாங்க, இல்லை எம்எல்ஏ இருப்பாங்கள்ல, அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுறார்கள். அதே போல் இப்போ நம்மளுக்கு அஜித்குமார் விஷயம் தெரியும் என்னன்றதுன்னு சொல்லிட்டு, அங்கே மாடப்புறத்தில் திருப்பவனத்தில் 24 லாக்கம் மரணங்கள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட சென்னையில் மட்டுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு சென்னை சுற்று வட்டார பகுதிகளில் 10 என்கவுண்டர் கிட்ட நடந்திருக்கு. காவல்துறை மேலே வந்து ஒரு அச்சம். உங்களுக்கு திருவண்ணாமலையில் என்ன நடந்ததுன்னு தெரியும். ஒரு ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த பெண்கள் 2 காவல்துறையினர், எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு வரலாற்றிலே அந்த மாதிரி நடந்ததில்லை. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்போது அது எப்படி நம்ம ஸ்காட்லாந்து யாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நான் எல்லா காவல்துறையும் சொல்லலை, நல்ல காவல்துறையினரும் இருக்காங்க, நிறைய அதிகாரிகள் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்களே என் நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் ரொம்ப நல்ல காவல் அதிகாரிகள். இப்போ ஆட்சியாளர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான், ரொம்ப கண்டிப்பாக இருந்தால் தான் வந்து கீழே இருக்கிற அதிகாரிகள் வரைக்கும் பயப்படுவாங்க. இல்லை, மற்ற துறைகளுக்கெல்லாம் இல்லாத இப்படி ஒரு சலுகை காவல்துறைக்கு மட்டும் அரசாங்கம் கொடுக்கறது எதனால? எந்த மாதிரி சதி? இப்போ இவங்களுக்கு மட்டும் அதிகபட்ச அதிகாரத்தை வழங்குறாங்கல்ல, சட்டம் ஒழுங்கு அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து மீறப்படுதுன்னு தெரியும் போதாவது அதற்கான ஆக்ஷனை முதல்வர் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் தான் இப்போ இருக்கிற முதல்வர் வந்து பொம்மை முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருல்ல. ஸோ இந்த முதல்வருக்கு வந்து எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதற்கு ஏற்றா போல் தான் முதல்வர் அவர்களும் வந்து நடந்து கொள்கிறார். எதிர்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு வச்சா என்ன, ஸோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி போனால் என்ன, ஸோ தொடர்ந்து நாங்கள் இப்படி தான் இருப்போம், ஒரு மெத்தனை போக்கை தான் கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் இருக்கார். அதோட வெளிப்பாடு தான் இங்கே நடக்கிற காவல்துறையாலே ஒரு பெண் வந்து பாலியல் துன்புறுத்துக்கு உட்படுவது வந்து நான் இங்கே தமிழ்நாட்டில் தான் கேள்விப்படுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா திமுக அரசு மீது விமர்சனங்களை வைக்கக்கூடிய ஊடகவியலாளர்களை கைது செய்யக்கூடிய போக்கும் அதிகமாக நீடிச்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ விமர்சனங்களை தாங்கிக் கொள்வதில் கூட இந்த திமுக அரசு தோல்வி அடைஞ்சுதான் நம்ம பார்க்கலாமா? இல்லை, கலைஞர் அப்புறம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து எப்படி சொல்கிறது, எந்த அளவுக்கு மெச்சூராக நடந்துக்க முடியுமோ நடந்துப்பாங்க பத்திரிகையாளர்கிட்ட. இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஊடகங்கள் எப்படி இருக்காங்கன்னா, ஒன்று வந்து திமுக ஆதரவு ஊடகங்கள், நடுநிலையான ஊடகங்கள், இப்படி 2 வகையாக பிரிக்கலாம். நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக ஜால்ரா போட்டு முட்டு கொடுத்து பேசுனீங்கன்னா வச்சுங்க, உங்கள் பக்கமே வரமாட்டாங்க. உங்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும். உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க, உங்களுக்கு வந்து விளம்பரம் கொடுப்பாங்க, உங்களுக்கு வந்து பேசுகிறதுக்கு வருவாங்க நிறைய பேர். திமுக தரப்புல வந்து அமைச்சர்கள் வருவாங்க, பத்திரிகையாளர், திமுக ஆதரவு பத்திரிகையாளர் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நடுநிலை, திமுக எதிர்ப்பு, நீங்கள் நடுநிலை என்ன வேணால் சொல்லலாம். நீங்கள் ஆளுங்கட்சியை பார்த்து கேள்வி கேட்டாலே உங்களை வந்து எப்படி சொல்கிறது, ஒரு எதிரியை போல பார்ப்பாங்க அந்த திமுக ஆதரவு பத்திரிகையாளர். ஸோ அந்தளவுக்கு வந்து வழக்கு போடுறது என் மேலேயே வந்து ஒரு 3 வழக்குகள் கிட்ட இருக்குது. நான் வந்து ஆங்கரிங் பண்ணதாலே வந்து என் மேலே 3 வழக்குக்கு போடுறாங்கன்னா, அப்போ உண்மையை பேசினவங்களை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க? சமீபத்தில் ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து கரூர் விஷயம் தொடர்பாக பேசினார். ஸோ அவர் மேலே வந்து வழக்கு போட்டிருக்காங்க, அவரை வந்து கைது பண்ணிருக்காங்க. அது வெடிகுண்டு மிரட்டல்னு சொல்லிட்டு கொஞ்சம் அச்சுறுத்துறாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம் அதை. அவர் கேப்ரியல் இருக்கார்ல, அவர் ஜர்னலிஸ்ட் மணி, ஃபெலிக்ஸு, அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு தொந்தரவு பண்ணுறது, அவங்க பக்கத்தில் சுற்றி இருக்கிற வீட்டுக்கெல்லாம் போயிட்டு டார்ச்சர் பண்ணுறது, நீங்களாம் வந்து இங்கேருந்து வெளியேறுங்க, அங்கே பாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இப்படிலாம் பண்ணும்பொழுது வந்து இயல்பாகவே அந்த கேள்வி கேட்கோட அந்த இப்போ நான் கேள்வியை வந்து திமுக பார்த்து கேட்குறேன்னா இன்னும் வந்து என்னோடய அக்ரெஷன் வந்து அதிகமாகும். ஸோ அதுக்கு தான் வந்து வழிவகும். நாங்கள் வந்து பயந்து பேசாமல் இருக்க மாட்டோம். தொடர்ந்து அந்த வீரியம் அதிகமாகுமே தவிர அது குறையாது.
ஸோ இதுதான் வந்து இங்கே திமுக அரசுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். ஸோ ஒருபோதும் வந்து பத்திரிகையாளர்களை வந்து ஒடுக்கவோ இல்லை அடக்கவோ அல்லது வந்து கேள்வி கேட்டால் வழக்கு போடவோ பண்ணலாம் நீங்கள், ஓகேங்களா? அது பண்ணால் அதோட வீரியம் வந்து அடுத்தடுத்த நாட்களில் அதிகமாக தான் ஆகும், குறையாது அப்படின்னு நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். சர்வதேச தோல்விகள் தினத்தையொட்டி திமுக அரசின் தோல்விகள் குறித்து பல விஷயங்களை நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.